ஹை ஃப்ரெண்ட்ஸ், மீடியாக்கள் இப்படியெல்லாம் பொய்யான நியூஸை பரப்புவாங்களா? வாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று மதியம் பரபரப்பாக ஒரு நியூஸ் வெளியாச்சு. பிஜேபி அண்ட் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருக்கிறதாகவும் இன்னும் 2 நாட்களில் முடிவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட கூட்டணி குறித்து கருத்து கேட்டிருக்காரு. 120 மாவட்ட செயலாளர்களில் 98 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சாங்களாம் அப்படின்னு கூட மீடியாக்கள் ஒரு செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமா தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடத்தல, மாவட்ட செயலாளர்கிட்டையும் எதுவும் பேசல, முழுக்க இது ஒரு பொய்யான நியூஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்புனதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க அப்படின்னா, நேற்று மதியம் விளாத்திக்குளம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டுக்கு திமுக துணை செயலாளரும் எம்பியுமான கனிமொழி போயிருக்காங்க. ஆனால் மாணவியோட உறவினரும் ஊர் பொதுமக்களும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கனிமொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்த வீடியோ பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு விஷயம் பெரிய அளவில் ரீச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு திசை திருப்பும் நோக்கத்துக்காக தான் தாவேகா செய்தியை மீடியாக்கள் பரப்புனதாகவும் சொல்லப்படுது. கனிமொழியை காப்பாற்றுறதுக்காக தான் தாவேகா என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாங்க அப்படின்ட்டு எல்லா மீடியாக்களும் சேர்ந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்லப்படுது.